எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு 44வது தசகம், திருப்பெயர் சூட்டுதல். கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணா, பிரபுவே, வசுதேவர் சொற்படி ஜோதிட நூல் வல்லுநரான கர்க்க முனிவர் எவ்வித கர்மாவுமற்ற தங்களுக்கு பெயர் சூட்டுதல் முதலிய சடங்குகளை ஒருவரும் அறியாதவாறு செய்வதற்காக தங்கள் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது மனம் மகிழ்ந்த நந்தகோபன் குழந்தைக்கு பெயரிடல் முதலிய மங்கள சடங்குகளை செய்ய ஆவல் கொண்டு புன்முறுவல் பூத்து நிற்கும் முனிவர்களில் சிறந்த கர்க்க முனிவரை உரிய முறையில் உபசரித்து குழந்தையான தங்களுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தளிர் போன்ற தங்களது திருமேனியை தீண்டியதால் மயிர்கூர்ச்செறிந்து நிற்கும் கர்க்க முனிவர் நந்தகோபரிடம், ஐயா, எதுகுலத்திற்கு ஆசிரியனாக இருப்பதால் நான் இதை குழந்தைக்கு பெயரிடுதலை மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று கூறி தமையனோடு கூடி தங்களுக்கு நாமகரணம் செய்தார். பிரபுவே, குருவாயிரப்பா, 1000 திருநாமங்களையும் அளவிலா திருநாமங்களையும் கொண்ட இவனுக்கு நான் எப்படி பெயர் சூட்டுவேன், எந்த பெயரை சூட்டுவேன் என்று வியர்ந்த கர்க்க முனிவர் ரகசியமாக தங்களுக்கு பெயர் சூட்டினார் என்று கருதுகிறேன். கிருஷி என்று விளையாட்டு சொல்லையும் ந என்ற எழுத்தையும் கூட்டவே கிருஷ்ணன் என்ற சொல் உண்டாகிறது. கிருஷி என்ற விளையாடி சொல் சத் என்பதையும் ந என்ற எழுத்து ஆனந்தம் என்பதையும் குறிக்கின்றன. ஆக கிருஷி ந இரண்டும் புணர சத் சித் ஆனந்தம் ஆகிய பரமாத்மாவான பரமனே கிருஷ்ணன் என்றாகிறது. இக்கருத்தை மனதில் கொண்டோ அல்லது அகில உலகின் பாவங்களையும் களைபவர் என்ற தன்மையை நினைத்தோ தங்களுக்கு கிருஷ்ணன் என்ற பெயரை சூட்டினார். தங்களுக்குள்ள வேறு பல பெயர்களையும் தங்கள் தமையனுக்கு ராமன் முதலிய வேறு பல பெயர்கள் உள்ளதையும் நன்கு விளக்கி கூறி அந்த கர்க்க முனிவர் தாங்கள் ஸ்ரீ பகவானே என்பதை வெளிப்படுத்தாது மனித இயற்கையை மீறிய பெருமை உடையவர்கள் இக்குழந்தைகள் என்பதை மட்டும் கூறினார். அந்த முனிமுங்கவர் தங்கள் பெருமை பற்றி நந்தகோபரிடம் பின்வருமாறு உரைத்தார். எந்த ஒருவன் தங்கள் மகனிடம் அன்பு செலுத்துகிறானோ, பக்தி செய்கிறானோ, அவன் உலகில் மாயையினாலும் அதனால் உண்டாகும் துன்பங்களினாலும் கலக்கமுறுவதில்லை. இவன் பகைமை செய்கிறானோ அவன் அழிவது உறுதி. இந்த குழந்தை பல பல அசுரர்களை வெல்வான். உற்றார் உறவினர்களை களங்கமற்ற பரமபதத்திற்கு அழைத்துச் செல்வான். இவனது மாசற்ற புகழை உலகமெல்லாம் கேட்கும் என்று தங்களது பெருமைகளெல்லாம் கர்க்க முனிவர் கூறினார். இந்த குழந்தை பகவான் ஸ்ரீ ஹரியேதான் என்று வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லி, இந்த குழந்தையால் நீங்கள் துன்பங்கள் அனைத்தையும் கடப்பீர்கள், இக்குழந்தையை நம்பி இருங்கள் என்று தங்களை கர்க்க முனிவர் மிகவும் புகழ்ந்தார். குருவாயிரப்பா, கர்க்க முனிவர் இவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்ற பின் நந்தகோபன் முதலியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து தங்களை சீராட்டி பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட தாங்கள் கருணை கூர்ந்து என் நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணா 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 என பாரதேன்னு பாடுறாங்க இல்லையா? கிருஷ்ணான்னு கிருஷ்ணனே நனெதரே கஷ்ட உந்தித்தில்ல கிருஷ்ணா என பாரதே அப்படின்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கலாம். நமஸ்காரம்.